வாய பொங்குறா, அவ தின்னு புட்டு அங்க தூங்குறா. முடிந்து விட்டதா? முடிந்து விட்டது. குண்டோதிரா உதறிட்டேன். துண்ட வளர்த்தல்ல குண்டோதிரா. இது எப்பேற்பட்ட சபை? பெருத்த நாடக சபை. சபைன்னு நோக்கம் உனக்கு புரிகிறதா? எப்படி? பாதியில் பாதியானே, பாதியில் பாதியானே, பலவிதமும் காட்டலானே, பலவிதமும் கட்டலானே, நீதிக்கு தலைவனானே, நீதிக்கு தலைவனானே, நிரந்தர பொன்மேனியானே, நிரந்தர பொன்மேனியானே, பாதிமதி அணிந்தோன் தன்னை, பாதிமதி அணிந்தோன் தன்னை பரிவுடனே வணங்கலானே. ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் எத்தனை கரம் இருக்கிறது? 32. 2 கரம். ஒரு கரத்தில் எத்தனை விரல் இருக்கிறது? 16, 28. 5 விரல். 5 விரலுக்குள்ளே சண்டை வந்திருக்கிறது. இது என்ன விளையாட்டு மயிராட்சி? அது விளையாட்டு சமாச்சாரம். இந்த கட்டவரல் என்ன சொல்கிறது? 4 விரலையும் பார்த்து பாதியில் பாதியானே, பாதியில் பாதியானே. ஒரு சுமையை தூக்கிவிட வேண்டுமானால் 4 பேர் ஒரு பக்கம் இருக்கிறேன், நான் ஒருவன் தான் ஒரு பக்கம் இருந்து ஒரு சுமையை தூக்கிவிடுகிறேன், பாதி விழுந்துகிறேன், நான் தான் விரும்பி சொன்னாராயவர். ஆமா, எதுக்கு ஒரு கொடுவா பிடிக்க போனாலும், ஒரு கத்தி பிடிக்க போனாலும், ஒரு சொருவே போனாலும் முன்னாடி போகுது. அடையாளம் தெரியாமல் பேசாதே. உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. இவர் என்ன சொல்கிறார்? பலவிதமும் காட்டலானே, பலவிதமும் காட்டலானே, அண்ணன் வருகிறார், தம்பி வருகிறார், ஆண்டவன் வருகிறார், அப்படி என்று அடையாளம் காட்டுகிறேன், நான் தான் விரும்பி சொன்னாராயவர். ஆமா, அண்ணன் வருகிறான், தம்பி வருகிறான், அது பிகிர் வருது. பிகிர் வருதா? ஆமா, இவர் காட்டுறவரு ஒரு வாக்குறவர். அதுவும் சரிதான். உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. எப்படி? இவர் என்ன சொல்கிறார்? நீதிக்கு தலைவனானே, நீதிக்கு தலைவனானே, 5 பேருக்கும் மத்தியிலே இருந்து நம்மைக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையா இருக்கலாம், நீதியை சொல்லிருக்கிறேன், நான் தான் விரும்பி சொன்னாராயவர். கத்தியால குடுக்குத்திட்டு போலாமா? அது ஒத்துமை கிடையாது. உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. இவர் என்ன சொல்கிறார்? நிரந்தர பொன்மேனியானே, நிரந்தர பொன்மேனியானே, கல்யாண பந்தல்லே விலை உந்த கனே அழுமோது யாருக்கு போடுறாங்க? மச்சங்காரன் வந்து மாட்டான், லூசா இருந்தா நூல் சுத்தனா டைட்டா போயிடும். அது கிடையாது. மணவர்ல போடுங்கனே இவருக்குதான். அதே போல தாய் தந்தைக்கு தெற்பனம் கொடுங்க, தெற்பையால் போடுங்கனே இவருக்குதான். நான் தான் விரும்பி சொன்னாராயவர். இவர் கடைசியில எடுத்துட்டார், உண்டி எடுத்திருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார்? 4 விரலையும் பார்த்து அவங்க பெருமை சொல்லிவிட்டாரே, நாம் என்ன சொல்ல எடுத்து பார்த்து பாதிமதி அணிந்தோன் தன்னை, பாதிமதி அணிந்தோன் தன்னை பரிவுடனே வணங்கலானே, பரிவுடனே வணங்கலானே. பெரியவும் பெரியவும் சொல்றீங்களே, ஒரு சபையை பார்த்து வணங்கலாலும், பெரியவங்களை பார்த்து வணங்கலாலும், பெரியவும் சொல்ற அத்தனை பேர் பின்னாடி போறீங்க, நான் தானே முன்னாடி பதிவாங்கி தருகிறேன், நான் தான் விரும்பி சொன்னாராயவர். ஏன் சாமி இப்படி கும்பிட கூடாது? உங்க காலத்துல கும்பிடலாம். ஏன் சொல்லுகிறேன்? வயதுல சின்னங்களா இருந்தாலும் அறிவுல உயர்ந்தவங்கள யாரோ அவர்தான் பெரிய மனிதர்கள். அப்பேற்பட்ட அறிவார்ந்த சபையில வந்தது என்னுடைய நோக்கம். கம்பெனி ஓனர் அங்க முத்து இதை ஒண்ணு கேட்டாங்களா? அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னே இங்க தெரியும். என் விளக்கம் சொல்லுகிறேன். பரமக்கடவுள் புரிந்து கொண்டார். படியளக்கக்கூடிய பரமக்கடவுள் சொல்றீங்களே, எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீங்க ஆதியில வந்த பரமக்கடவுளா இல்ல பாதியில வந்த பரமக்கடவுள்? ஆதி வேற பாதி வேற இருக்கா சாமி? ஆதியில வந்த பரமக்கடவுள் படிய சொருவி கோபுரம் முட்டா அளந்து போட்டாரு. ஓ, படி அளக்கன்னு சொன்னனே. ஆமா, முதல்ல வந்த பரமக்கடவுள் படிய கோபுரம் முட்டா அளந்து போட்டாங்க. ஆமா, இரண்டாவது வந்த பரமக்கடவுள் படிய சொருவி தலையை வெட்டி போட்டாரு. மூணாவது வந்த பரமக்கடவுள் கிலோ கணக்கில் காமிச்சாரு. நாலாவது வந்த பரமக்கடவுள் நம்பர் மூலமா கட்டினாரு. அஞ்சாவது வந்த பரமக்கடவுள் நீங்க அள்ளிதான் கொடுப்பீங்களோ இல்ல குத்து குத்தாதான்
இருக்கீங்களோ அதுல எந்த பரவாயில்லையே இவ்வளவு திறமையா பேசுறீங்களா எந்த கம்யூனிட்டி உனக்கு சொல்லி கொடுத்தா எல்லாம் இந்த கம்யூனிட்டி தான் நானா வச்சிருக்கேன் இந்த கம்யூனிட்டி சொல்லி கொடுக்கணும் இந்த கம்யூனிட்டி எங்க ஆடுறேன் படியளக்குன்னு சொல்றீங்களே அதனால உனக்கு சந்தேகம் நான் படியால் அளக்கும் சாமி நான் கிடையாது நான் எப்படி படியளக்கிறேன் புறங்கையால் படியளக்கிறேன் புறங்கையால் படியளந்தேன் ஆனால் பள்ளத்திலே தானிக்கவன் பணக்காரன் மேட்டிலே தானிக்கவன் ஏழை ஒருவர் மதிப்பார் சொல்லி ஏறத்தாழ் உலகப்படுத்திக் கொண்டு வருகிறேன் எப்ப பள்ளத்துல பணக்காரன் ஆசைப்படுறேன் அப்படியே நான் பள்ளம் தள்ளி பணக்காரன் ஆயிட்டா அப்புறம் நீ ஒரு கம்பெனிக்கு நீ எதிர்ப்பு உட்காந்து சாப்பிட வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் வெறி வெத்தலை பாக்கு தான் வாங்குவேன் அப்படி கிடையாது அவள் செய்த பாவ புண்ணியம் உன் ஜென்மத்தை என்ன பாவத்தை செய்யணுமோ அதுதான் இப்ப அனுபவிக்க வேண்டும் இப்படிதான் ஒரு காலத்திலே சத்தியுலத்தை ஆற்றுடைய சதுமுகம் எடுத்த பிரம்மனும் வைகுந்த வாசனும் இருவரும் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து தன் கைலாயத்தில் அமர்ந்த சமயம் ஆக்கல் அடித்தல் படைத்தல் மும்மூர்த்திராம் யார் முதல் கண்டு கேட்டார்கள் பார்த்தேன் உங்களை சோதிக்க எண்ணத்தோடி என் அடி முடி யார் பார்க்கிறீங்களோ அவள் தான் முதல் கடவுள் தெரிந்து விட்டேன் உடனே நாராயணத்துக்கு கோபம் வந்து விட்டது வண்டி அவதாரம் எடுத்து என் பாதம் பார்க்க சென்றார் பிரம்மதேவனோ அன்னபட்ச அவதாரம் எடுத்து செல்ல பார்க்க சென்றார் நான் என்ன செய்தேன் என்ன அறியும் பிரம்மன் அடிமுடிகான அந்த மாலவி பன்றி அவதாரம் எடுத்து பாதம் பார்க்க சென்றாரே நாராயணமூர்த்தி பூமியை தோண்டி மூஞ்சி சப்பையாக போய்விட்டது இப்பவும் பன்றிக்கு பாரு மூஞ்சி அமனமா இருக்கும் எங்களுடைய அத்தாச்சை பிரம்மதேவனும் அன்னபட்ச அவதாரம் எடுத்து சென்று பார்க்க சென்றாரே போகின்ற நேரம் கை சோர்ந்து சிறகெல்லாம் உளுந்து பாடி வதங்கிக் கொண்டு போய் கொண்டிருந்தான் அந்த நேரம் என் சென்னியாக சிறசில இருந்து ஒரு தாகம் பூவாகப்பட்டது தேவாண்டு காலத்திலே 14 ஆண்டு காலம் தவம் செய்து கொண்டு என் பாதம் பார்க்க வந்தது அந்த தாளம் போய் பார்த்தான் எங்கே இருந்து வருகிறான்னு கேட்டான் பரமன் சிறுநல் வருகிறான்னு சொன்னது எவ்வளவு காலம் கேட்டான் தேவ ஆண்டு காலத்துல 16 ஆண்டு காலம் சொன்னது நம்மால போக முடியாது ஏன் தாளம் பூவே எனக்காக ஒரு பொய் சொன்னால் போதும் அப்படின்னு கேட்டான் பிரம்மதேவன் என்னவனு கேட்ட போது பரமன் சிறுத்தை பார்த்தேன் என்றால் பார்த்தன் சாச்சொன்னா போதும் அப்படி என்று இருவரும் ஓடி வந்தார்கள் ஓடி வந்து பிரம்மதேவனும் உன் சிறுத்தை பார்த்தேன்னு சொன்னார் யார் சாட்சி என்று கேட்டேன் தாளம் பூதா சாட்சி என்று சொன்னார் உற்று பார்த்தேன் ஏன் தாளம் பூவே எப்போது எனக்கு நீ பொய் சொல்ல நினைத்தாயோ எந்த தெய்வத்துக்கு முதல்ல சாபத்தை கொடுத்தவன் அதான் இப்போ எந்த சாமியும் தாளம் வைத்து கட்ட மாட்டார்கள் சாபத்தை கொடுத்து என்ன பேர் எடுத்தேன் கண்டாலிக்கா மன்மதனை என் நெற்றிக்கண்ணால் எடுத்து பார்த்த புண்ணியவான் என்னிடத்தில் இப்படி பேசுகிறாய் நியாயமா? அப்ப எனக்குதான் மன்னர் கல்வியா யாருக்கும் தான்ங்கிற நான் கூட ஊங்கடி கேட்கறத பையா இது மட்டுமா செய்திருக்கேன் என்ன செய்திருக்கேன் என்னது